Friends, welcome back to Nick IT Academy. இன்னைக்கு டே 2 இன்ஃபர்மேட்டிக்கா செஷனில் இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் டூல் பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் என்ன டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது, அந்த டூலில் எப்படி நம்ம வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அப்படிங்கிற டூல் வந்து பார்த்தோம். இன்ஃபர்மேட்டிக்கா 9.6.1 அப்படிங்கிற டூல் பார்த்தோம். இந்த செஷனில் இந்த டூல் வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, இந்த டூலில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டூலில் 4 காம்போனன்ட் இருக்குது. ஒன்று வந்து ரெபாசிட்டரி மேனேஜர். இந்த ரெபாசிட்டரி மேனேஜர் வந்து அட்மின் ரிலேட்டட் டாஸ்க் பண்ணுற யூஸ் பண்ணுறோம். அடுத்த டூல் வந்து டிசைனர், அடுத்த டூல் வந்து ஒர்க் ஃப்ளோ மேனேஜர், மானிட்டர். இந்த 4 டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதுதான் வந்து கிளைண்ட். நம்ம சர்வர் கான்செப்ட் வந்து நேற்று பார்த்தோம். நம்ம வந்து சர்வர் கான்செப்ட் வந்து பார்க்க போகிறதில்ல. சின்ஸ் வி ஆர் தி இன்ஃபர்மேட்டிக்கா டெவலப்பர், நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்கா கிளைண்ட் காம்போனன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிளைண்ட் காம்போனன்ட்ல வந்து 4 காம்போனன்ட் இருக்கு. ரெபாசிட்டரி மேனேஜர் ஆர் டிசைனர், ஒர்க் ஃப்ளோ மேனேஜர் அண்ட் மானிட்டர். ஸோ இந்த வேர்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா மெமரைஸ் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லை நம்ம ஒரு டூல் வந்து நம்ம ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான அந்த ஃப்ளூயன்சி இருக்கணும். அதுக்காக இந்த டெர்மினாலஜி எல்லாமே வந்து நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்துக்கோங்க. ரெபாசிட்டரி மேனேஜர், டிசைனர், ஒர்க் ஃப்ளோ மேனேஜர் அண்ட் ஒர்க் ஃப்ளோ மானிட்டர். இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெபாசிட்டரி மேனேஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் ரிலேட்டட் டாஸ்க் எல்லாமே பண்ணுறது. அட்மின் ரிலேட்டட் டாஸ்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஒரு ஃபோல்டர் நேற்று வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். இப்போ ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். இதில் போயிட்டு நம்ம வந்து எந்த ஃபோல்டர் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ இதில் ஃபோல்டர் போய்க்கோங்க. இதில் ஃபோல்டர் போயிட்டு ஒரு கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஒரு டூலில் நம்ம வந்து, அதாவது டிசைனரில், அதாவது ரெபாசிட்டரி மேனேஜரில் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எல்லா டூல்லையும் இம்பாக்ட் ரெப்ளிகேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து டைனமிக்காக ரெஃப்ரெஷ் ஆகாது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே வராது. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். மறுபடியும் இந்த ரெபாசிட்டரியை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த என்ன ஃபோல்டர் வந்து அங்கே கிரியேட் பண்ணமோ அது வந்து வந்துடும். இப்போ வந்துச்சு பாருங்க. இதில் நம்ம பார்த்தோம், இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு சோர்ஸ் டார்கெட் எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சோர்ஸ் டார்கெட் மேப்பிங் எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம லாஸ்ட் செஷனில் பார்க்கும்போது இதில் வந்து நம்ம சோர்ஸ்லாம் எடுத்து வச்சோம். இதெல்லாம் வந்து இருக்கும். இதுதான் மெட்டா டேட்டா, அது வந்து ரெபாசிட்டரி மேனேஜரில் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து இந்த ரெபாசிட்டரி மேனேஜரில் சேவ் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டரை டெலிட் பண்ணுறது. நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன், ஆக்சஸை கொடுக்கறது, ப்ரிவிலேஜஸ் கொடுக்கறது, ஆக்சஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து கோடு மைக்ரேஷன், அதாவது ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கோடு மைக்ரேஷன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரியல் டைமில் மோஸ்ட்லி எல்லா ரியல் டைம் அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு எடுத்துக்கிறேன். இங்கே தான் நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் இன்ஃபர்மேட்டிக்கா, டேட்டாபேஸு, ரிப்போர்ட்டிங், டேப்லு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறேன். ஒரு கோடு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிக்கா மேப்பிங் போட்டு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாமே டெவலப்மெண்ட் முடிச்சிட்டேன். ஒரு டெவலப்பர் நான் வந்து பண்ணுற டெஸ்டிங்க்கு பேர் யூனிட் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து கோடு வந்து ஓகே என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடு வந்து நம்ம சொன்னால் மட்டும் பத்தாது, டெஸ்டரும் சொல்லணும். அப்போ இந்த கோடை வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு மைக்ரேட் பண்ணணும். அதாவது இந்த என்விரான்மெண்ட் இதுலேயுமே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக இருக்கும், ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், ஒரு டேப்லோ அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டிங் டூல் இருக்கும். என்ன மாதிரி வேணாலும் ரிப்போர்ட்டிங் டூல் இருக்கலாம். இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து அதே செட்டப் இங்கே இருக்கும், பட் டேட்டா வேற, டேட்டா வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட கோடு வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா டெஸ்ட் என்விரான்மெண்ட்லேயே ஒர்க் ஆகணும். டெஸ்டர் வந்து இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டெவலப்பர். இது வந்து QA அப்படின்னு சொல்லுவோம். QA அப்படிங்கிறது குவாலிட்டி அனாலிசிஸ் ஆர் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவங்க வந்து சர்டிஃபை பண்ணாதான் இந்த கோடு வந்து இங்கே மைக்ரேட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு வந்து என்ன என்விரான்மெண்ட் போகும், UATன்னு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். நார்மலாக எல்லா என்விரான்மெண்ட்லேயும் இருக்கும். UAT இந்த சென்ஸ் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்கிறோம், UAT அப்படின்னு சொல்கிறோம்.
யூஏடினா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது யூசர் யார் இதை போய் யூஸ் பண்ண போறாங்களோ, ஒரு கிளைண்ட் அதை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றோம். அந்த டெஸ்டிங் பேரு யூசர் அக்செப்டன்ட் டெஸ்டிங். இந்த மாதிரி கோடை வந்து நான் மைக்ரேட் பண்ணணும். அதாவது இது வந்து கோடு மைக்ரேஷன், நாட் அ டேட்டா மைக்ரேஷன். இந்த யூசர் அக்செப்டன்ட் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு வருது. இதுக்கப்புறம் டேட்டா வந்து ப்ரொடக்ஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ டேட்டா இன் த சென்ஸ் இந்த கோடு வந்து ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணுறோம். அங்கே தான் லைவ் டேட்டா இருக்கும். ஓகே, இது வந்து லைவ் டேட்டா வந்து இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு மைக்ரேட் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த இன்ஃபர்மேட்டிக்காவில் நம்ம டெவலப் பண்ணது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெவலப் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்ஃபர்மேட்டிக்கா டெவலப் பண்ணதை இந்த ட்ரைனிங் ஃபோல்டரில் நான் டெவலப் பண்ணதை அடுத்த என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். இதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுன்னா ஒரு எக்ஸ்எம்எல் இதாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இதை எடுத்துட்டு வந்துட்டு அடுத்த என்விரான்மெண்ட்டு கொடுக்கணும். இந்த என்விரான்மெண்ட்டு கொடுத்துடணும். இந்த டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோமேஷன் டூல் இருக்கும், டெவாப்ஸ் டூல் இருக்கும். அந்த டெவாப்ஸ் டூல் யூஸ் பண்ணி இந்த என்விரான்மெண்ட் கொண்டு வருவேன். இவங்க எல்லாமே கரெக்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் சைன் ஆஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கோட் இங்க மைக்ரேட் ஆகும், அந்த கோட் இங்க மைக்ரேட் ஆகும். இது வந்து ETL கோட், நாட் டேட்டா. டேட்டா அப்படிங்கிறது இங்க ஒரு செட்டப் இருக்கும். இங்க வந்து OLTP, OLAP எல்லாமே இருக்கும், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள இந்த கோடு போய் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த என்விரான்மெண்ட். இந்த கோடு மைக்ரேஷன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த இப்போ நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா இந்த ரெபாசிட்டரியில மேனேஜர்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணேன். இந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் நான் வந்து XML ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அதை வந்து இன்னொரு ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணி மைக்ரேட் பண்ணிக்கலாம், சரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரொடக்ஷன் ரெபாசிட்டரியில இருந்து எடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் ரெபாசிட்டரிக்கு வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம், அதாவது இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் வந்து பண்றதுக்கு ஒரு கோடு மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் நாட் அ டேட்டா மைக்ரேஷன். ஸோ டேட்டா மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு டேட்டா பேஸ்லையும் அந்த சோர்ஸ் டார்கெட் இருக்கும், அது வந்து டேட்டா மைக்ரேஷன். ஓகே, இங்க டேட்டா மைக்ரேஷன் கரெக்டா நடக்குது, இந்த கோடு கரெக்டா ஒர்க் ஆகுது, அப்ப இந்த கோடை தூக்கி இங்க போடுறோம். இங்க டேட்டா மைக்ரேஷன் கரெக்டா நடக்குது, சைன் ஆஃப் கொடுத்தாங்க, அப்ப இது இங்க போகுது. UAT டிஃப்ரெண்ட் டீம், அவங்களும் கரெக்டா ஓகே இந்த கோடு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா 3 என்விரான்மெண்ட்லயும் சைன் ஆஃப் கிடைச்ச உடனே அது வந்து கோ லைவ் போகும். கோ லைவ்ல வந்து ஓகே இங்க இந்த UAT அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ரெப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். இங்க ஒரு கோடு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா ப்ரொடக்ஷன்லயே ஒர்க் ஆகும். இங்க போனதுக்கு அப்புறமா அந்த ETL கோடு கரெக்டா ஒர்க் ஆகுது, கரெக்டா இங்க சோர்ஸ்ல இருந்து டார்கெட்டுக்கு டேட்டாவை மைக்ரேட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம வந்து போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். இதுதான் வந்து அந்த கோடு மைக்ரேஷன். ஹிஸ்டாரிக்கல் ரன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து நேற்று வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கோடு ரன் ஆச்சு, அதனோட ரன் ஸ்டேட்டஸ் கூட என்னால பார்க்க முடியும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வரும். இந்த ஸ்டேட்டஸ் ஒர்க் ஃப்ளோ ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இது எப்போ ரன் ஆச்சு, எத்தனை மணிக்கு ரன் ஆச்சு, சக்சீட் ஆச்சா, எவ்வளவு ரெக்கார்டு கவுண்ட் வந்து லோட் ஆச்சு, லோட் ஆகலையா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செஷன் லாகும் உட்பட நம்ம எல்லாமே பார்க்கலாம். இதுதான் வந்து ரன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒர்க் ஃப்ளோ ரெபாசிட்டரி மேனேஜர்ல எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெபாசிட்டரி மேனேஜர் அட்மின் ரிலேட்டட் டாஸ்க் எல்லாமே பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டெவலப்பரா இருந்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு 10% தான் ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஒரு டெவலப்பரா இருந்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு 10% இல்ல 5% தான் ஒர்க் பண்ணுவோம். மீதி 90% ஆஃப் த ஒர்க் வந்து இந்த 3 டூல்ல தான் இருக்கும். என்னன்னா டிசைனர், ஒர்க் ஃப்ளோ மேனேஜர், ஒர்க் ஃப்ளோ மானிட்டர், அதில் தான் இருக்கும். சரி, இப்போ டிசைனர் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு டெவலப்பரா இருக்கும் அப்படின்னா இந்த டூல்ல தான் நம்மளுக்கு வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த டூல்ல வந்துட்டு ஒரு மேப்பிங் போடுறோம். இதுல வந்து டிசைனர் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இந்த டூல்ல தான் நம்ம பிசினஸ் லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். என்ன பிசினஸ் லாஜிக்னா ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். இந்த டிசைனர் டூல்ல 3 ஒர்க் பண்ணுவோம். ஒன்று வந்து சோர்ஸ் டெஃபினிஷன், நம்மளுக்கு வந்து எது சோர்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். டார்கெட் எதுன்னு டிஃபைன் பண்றோம். மேப்பிங், அதாவது பிசினஸ் லாஜிக் என்னன்னு அப்படின்னு பண்றோம். இந்த 3மே டிசைனர் டூல்ல பண்ணுவோம். இந்த ஒர்க் ஃப்ளோ மேனேஜர், இந்த ஒர்க் ஃப்ளோ மேனேஜர்ல என்ன பண்றோம், இங்க மேப்பிங்லாம் போட்டு முடிச்சாச்சு. இதுதான் மேப்பிங். நம்ம லாஸ்ட் செஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நம்மளுக்கு மேப்பிங். ஸோ இது ஏன் இங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியலன்னா இந்த ஃபோல்டர் தான் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த 2 ஃபோல்டர்ல எது போல்டில் இருக்கோ அதுதான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணணும்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது போல்டில் வரும், இது நம்மளுக்கு தெரியும். இதுதான் மேப்பிங். ஸோ மேப் பண்றோம். இது வந்து மேப்பிங் கிரியேஷன் பண்றது எல்லாமே இது பண்றோம்.
ஒவ்வொரு மேப்பிங்க்கும் ஒரு செஷன் இருக்கணும் நம்மளுக்கு. அந்த செஷனை கிரியேட் பண்றது வந்து ஒர்க் ஃப்ளோ மேனேஜர். ஒரு ஒர்க் ஃப்ளோ மேனேஜர்ல போயிட்டு ஒரு செஷன் கிரியேட் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு செஷன். இந்த ஒர்க் ஃப்ளோ மேனேஜர்ல ஒர்க் ஃப்ளோ டிசைனர்ல இந்த ஒர்க் ஃப்ளோ மேனேஜருங்கிறது ஒரு டூல், அதுக்குள்ள ஒர்க் ஃப்ளோ டிசைனர் அப்படிங்கிறது இன்னொரு டூல் காம்பனன்ட். இந்த காம்பனன்ட்ல போயிட்டு இந்த ஒர்க் ஃப்ளோல போயிட்டு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒர்க் ஃப்ளோவுக்குள்ள இந்த செஷன் கிரியேட் பண்றோம். அப்ப டாப் ஹைரார்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோக்குள்ள செஷன் இருக்கும். செஷன் இஸ் மேப்டு வித் ஒன் மேப்பிங். அந்த மேப்பிங்குள்ள சோர்ஸ் அண்ட் டார்கெட் இருக்கும். நீங்க விசுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த செஷனை நம்ம வந்து இதான் செஷன், இது வந்து ஒர்க் ஃப்ளோல ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். இது மாதிரி எத்தனை செஷன் வேணாலும் இந்த ஒர்க் ஃப்ளோல கிரியேட் பண்ணிக்கலாம். பேரலல், சீரியல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்க இப்போதைக்கு நம்ம ஒரு செஷன் வச்சு பார்க்குறோம். அதுக்கப்புறம் போக போக அடுத்தடுத்த செஷன்லாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் செஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது. ஒரு செஷன் கிரியேட் பண்ணியாச்சு, கனெக்ஷன் கொடுக்குறது. நேற்றே நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்தோம். இந்த செஷன்ல போயிட்டு சோர்ஸ் எது, டார்கெட் எது அப்படின்னு நம்ம வந்து இங்க மேப்பிங்ல போயிட்டு ஓகே சோர்ஸ் வந்து இந்த கனெக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்றோம், டார்கெட் வந்து இந்த கனெக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரியல் டைம்ல இந்த மாதிரி ஹார்ட் கோட் பண்ணாம, கனெக்ஷனே ஹார்ட் கோட் பண்ணாம பேராமீட்டரைஸ்ட் பண்ணுவோம். பேராமீட்டர் ஃபைல்ல இருந்து அந்த டைம்ல கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு ரீட் பண்ணும். ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இங்க வந்து நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட அகாடமிக் இதனால நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றது. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிசைனர் அப்படிங்கிறது சோர்ஸ் டெஃபினிஷன், டார்கெட் டெஃபினிஷன், மேப்பிங் டெஃபினிஷன், மேப்பிங்கை டெவலப் பண்ணுறது. ஒர்க் ஃப்ளோ மேனேஜரில் ஒரு செஷனை கிரியேட் பண்ணுறோம், கனெக்ஷன் கொடுக்குறோம், ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறோம். இந்த 3 இதில் பண்ணுவோம். ஓகே இதெல்லாம் பண்ணிட்டோம். இந்த ஒர்க் ஃப்ளோவை நான் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரன் பண்ணுறதை போய் மானிட்டர் பண்ணுறது தான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ மானிட்டர். இந்த டூலில் போய் பார்க்கலாம், ரன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதாவது இந்த செஷன் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரன்னிங்ல இருக்கா, சக்சீட் ஆயிடுச்சா, இல்லை ஃபெயில் ஆயிடுச்சா, அபார்ட் ஆயிடுச்சா, ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாமே ஸ்டேட்டஸ் வந்து நான் மானிட்டர்ல பார்த்துக்க முடியும். அதே மாதிரி சோர்ஸ் அண்ட் டார்கெட் எவ்வளோ ரெக்கார்ட் கவுண்ட் வந்தது, ரோ கவுண்ட். இப்போ நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேப்பிங்கில் 107 ரெக்கார்டு சோர்ஸ், எஸ்கியூங்கிறது சோர்ஸ் குவாலிஃபயர், T_employees இந்த கிரீன் கலர் வரது எல்லாமே டார்கெட்டு. இதில் வந்து சோர்ஸில் 107 ரெக்கார்ட் ரீட் பண்ணி டார்கெட்டில் 107 ரெக்கார்டை ரைட் பண்ணிருக்கு. ஓகே இதில் ரிஜெக்டட் ரோஸ் எதுவுமே வரல. த்ரூபுட் அப்படிங்கிறது ரெக்கார்ட் பர் செகண்ட். ஓகே ஒரு செகண்டு டேட்டாவை ரீட் பண்ணிடுச்சு, ஆனால் 2 செகண்டில், அதாவது 54 ரெக்கார்டு தான் ஒரு செகண்டுக்கு லோட் பண்ணியிருக்கு. அப்போ 2 செகண்ட் ஆயிருக்கும் 107 ரெக்கார்ட் லோட் பண்ணுறது. அப்போ வந்து ஒரு பர் செகண்டுக்கு எவ்வளோ ரெக்கார்டை ரைட் பண்ணுச்சு அப்படிங்கிறத ரைட் கவுண்டில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன். இப்போ செஷன் லாக் எடுத்து பார்க்கணும். மானிட்டரில் போய் கெட் செஷன் லாக் கொடுத்தீங்கன்னா லாக் வரும். ஒரு செஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லாக்ல போயிட்டு நான் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ மானிட்டர்ல பார்த்துக்க முடியும். இந்த செஷன் லாக் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான விஷயம். இதை பாருங்க. இப்போ இந்த டிசைனர் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 5 டூல் இருக்கு. அது என்னங்கிறது பார்க்கலாம். இந்த டிசைனர் அப்படின்னு ஒரு டூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டிசைனர் அப்படின்னு டூல் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து 5 காம்போனன்ட் இருக்கு. லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். சோர்ஸ் அனலைசர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு, காம்போனன்ட் இருக்கு. டார்கெட் டிசைனர் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ஓகே நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோம், இல்லை நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ஸோ இப்போ டார்கெட் டிசைனர், சோர்ஸ் அனலைசர், டார்கெட் டிசைனர், இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெவலப்பர், மேப்லெட் டிசைனர், மேப்பிங் டிசைனர், அந்த மாதிரி 5 காம்போனன்ட் இருக்கும். இது என்ன சோர்ஸ் அனலைசர்னா, இந்த டிசைனர் யூஸ் பண்ணி நான் வந்து 3 ஆப்ஷன் பண்ணலாம்னு சொன்னேன். ஒன்று வந்து சோர்ஸு, இன்னொன்று வந்து டார்கெட்டு, அப்புறம் மேப்பிங். சோர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த இங்கே பாருங்க, இங்கே சோர்ஸ் அனலைசரை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே சோர்ஸ் வந்து எனேபிள் ஆகும். இங்கே டார்கெட்னு கிளிக் பண்ணீங்கன்னா மேலே டார்கெட்னு வரும். இங்கே மேப்பிங் போனீங்கன்னா மேலே மேப்பிங்னு வரும். ஸோ இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் லாஜிக்கை நம்ம கிரியேட் பண்ணுறது. இங்கே மேலே தெரியுது எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம ஆர்க்கிளில் எஸ்கியூஎல் கொரிஸா பார்த்தோம். இங்கே வந்து அது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அங்கே வந்து மெர்ஜ் கான்செப்ட் தான் இங்கே வந்து அப்டேட் ஸ்ட்ராட்டஜி. அங்கே வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் தான் இங்கே வந்து எக்ஸ்பிரஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அங்கே வந்து வேர் கிளாஸ் தான் இங்கே ஃபில்டர். அங்கே வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தான் இங்கே அக்ரிகேட்டர். அங்கே வந்து ஜாயினர் தான் இங்கே வந்து லுக்அப் அண்ட் ஜாயினர். அங்கே வந்து சீக்வன்ஸ் ஜெனரேட்டர், நம்ம வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணோம், அது வந்து சீக்வன்ஸ் ஜெனரேட்டராக இருக்கு. ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். ஸோ இது மாதிரி ஜாயினர், நார்மலைசர், ரேங்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இங்கே எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். சார்ட்டர், அங்கே வந்து ஆர்டர் பைன்னு ஒரு கிளாஸ் பார்த்தோம், இங்கே வந்து சார்ட்டர்னு இருக்கு. அங்கே யூனியன் பார்த்தோம், யூனியன். நம்மளுக்கு ஜாவா வேணும்னா ஜாவா எடுத்துக்கலாம்.
இது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். டிராக் அண்ட் டிராப் பண்ணிட்டு அதுல ஜஸ்ட் ஒரு எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு வெறும் ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே அடுத்தடுத்து வர்ற செஷன்ல பார்க்கலாம். இந்த செஷன்ல இப்போ சோர்ஸ் என்னன்னா பார்ப்போம். சோர்ஸ் வந்து என்னவா இருக்கலாம்? சோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 4 டைப் ஆஃப் சோர்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து இந்த சோர்ஸ் அனலைசர்ல ரிலேஷனல் டேட்டாபேஸ் டேபிளா இருக்கலாம். சோர்ஸ் வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் டேபிளா இருக்கலாம். சோர்ஸ் வந்து ஒரு ஃபிளாட் ஃபைலா இருக்கலாம். அதாவது ஒரு ஃபிளாட் ஃபைலா இருக்கலாம். ஃபைல் இருந்து டேட்டா எடுக்கலாம். சோர்ஸ் கோபால் ஃபைலா இருக்கலாம். இல்ல எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸா இருக்கலாம். எந்த இந்த 4 டைப் ஆஃப் சோர்ஸ். ஸோ ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சோர்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து டேட்டாபேஸ் டேபிள் இருந்தா வரும். இப்போ நான் வந்து இந்த சோர்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் 4 ஆப்ஷன் வரும். இம்போர்ட் ஃப்ரம் டேட்டாபேஸ், இம்போர்ட் ஃப்ரம் ஃபைலு, கோபால் ஃபைல், எக்ஸ்எம்எல் ஃபைல். இதுல நம்ம வந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். இதுல வந்து சோர்ஸ் அண்ட் டார்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி கனெக்டட். இதுல நம்ம சோர்ஸ் வந்து எந்த சோர்ஸ் வேணுமோ, இப்போ நான் வேற ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த டேபிள் நான் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள் சூஸ் பண்ணிட்டு இங்க எடுத்துக்கிறேன். ஒரு தடவை நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேட்டிக்காவுக்கு கொண்டு வந்தா போதும். மறுபடியும் இந்த டேபிள கொண்டு வர தேவையில்லை. அது எல்லாமே இங்க இருக்கும். ஆல்ரெடி இந்த சோர்ஸ் டெஃபினிஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்டா கொண்டு வந்த எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எம்ப்ளாயிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இது மாதிரி எனக்கு டார்கெட்டும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ டார்கெட் கிளிக் பண்ணோம்னா டார்கெட்டும் அதே மாதிரி தான். இம்போர்ட் ஃப்ரம் டேட்டாபேஸ், இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல், எக்ஸ்எம்எல் ஃபைல். இதுல பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் வந்து கோபால் ஃபைல் இருக்காது. கோபால் இதுல வந்து நம்ம டார்கெட் பண்ண முடியாது. சோர்ஸ் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேப்பிங். இந்த 5வது காம்பனன்ட் வந்து மேப்பிங் டிசைனர். இது வந்து மேப்பிங் போடுறதுக்காக பிசினஸ் லாஜிக். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணி பிசினஸ் லாஜிக் டெவலப் பண்றோம். இது வந்து மேப்பிங் டிசைனர். மேப்பிங் கிளிக் பண்ணோன்னா மேப்பிங் வந்துடும். இதுல ஒரு நியூ மேப்பிங் கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து சோர்ஸ் அண்ட் டார்கெட்டை டிராக் அண்ட் டிராப் பண்ணி பண்ணலாம். இது என்ன அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெவலப்பர் அப்படிங்கிறது என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் இங்க யூஸ் பண்றேன், மேப்பிங்ல யூஸ் பண்றேன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த பர்டிகுலர் மேப்பிங்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இதை வந்து வேற ஒருத்தர் யூஸ் பண்ண முடியாது, வேற ஒரு மேப்பிங்ல யூஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு லாஜிக் நான் போடுறேன். இப்போ என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் எழுதணும். ஒரு ஒரு கீ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அதை என்கிரிப்ட் பண்ணி எனக்கு டார்கெட் அடுத்ததுல வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு அதை வந்து இந்த இடத்துல அதை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெவலப்பர்ல வந்து ஒரு என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் கொண்டு வரலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இது ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன். இதை நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெவலப்பர்ஸ்ல இங்க வந்துடும். இதை வந்து மல்டிபிள் மேப்பிங்ல இங்க வந்து யாருக்கு வேணாலும் இங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப நான் ஒரு தடவை இங்க கிரியேட் பண்ணிட்டா போதும், அது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ இதை பத்தி அடுத்தடுத்து வர செஷன்ல கண்டிப்பா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெவலப்பர் ரீயூசபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெவலப்பர். இது கண்டிப்பா ஒரு 5 to 6 செஷன் போனதுக்கு அப்புறம் இதை நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரிதான் இது வந்து இங்க சிங்கிள் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ரீயூஸ் பண்றோம். இங்க ஒரு மல்டிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒரு பண்டிலா நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆரக்கிள்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இங்க வந்து மேப்லெட் இருக்கு. மேப்லெட் அப்படிங்கிறதும் ஒரு ரீயூசபிள் காம்பனன்ட் தான். இங்க கிரியேட் பண்ண உடனே இங்க வந்துடும். அதுல நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது செப்பரேட் செஷனே இருக்கு. அந்த செஷன்ல இதை பத்தி டீட்டெயிலா படிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மேப்பிங் டிசைனர் இதுதான் இந்த 5 காம்பனன்ட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அனலைசர், டார்கெட் டிசைனர், டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெவலப்பர், மேப்பிங் டிசைனர், மேப்லெட் டிசைனர் அண்ட் மேப்பிங் டிசைனர் இதெல்லாம் யூஸ் பண்ணி மேப்பிங் போட்டுட்டோம். இப்போ இங்க வர்றோம் இந்த ஒர்க் ஃப்ளோ டிசைனர். இதுல நம்மளுக்கு வந்து ஒரு 5 காம்பனன்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீயூசபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெவலப்பர், அதாவது சிங்கிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேன் பி ரீயூஸ்ட் இன் மல்டிபிள் மேப்பிங், அது பண்ணிக்கலாம். இந்த மேப்லெட் டிசைனர் அப்படிங்கிறது வந்து அதே தான், ரீயூசபிள் காம்பனன்ட் தான். பட் இட் செட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நான் மல்டிபிள் மேப்பிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அடுத்தடுத்து வர்ற செஷன்ல டிஃப்ரெண்ட் டாபிக்ல செப்பரேட் டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்போ பார்க்கறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மேப்பிங் டிசைனர்ல தான் நம்ம பிசினஸ் லாஜிக் கிரியேட் பண்றோம். இதே மாதிரி ஒர்க் ஃப்ளோ மேனேஜர்ல, இந்த ஒர்க் ஃப்ளோ மேனேஜர்ல 3 காம்பனன்ட் இருக்கு. இதுல போய் பாருங்க, ஒர்க் ஃப்ளோ மேனேஜர்ல 3 காம்பனன்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் டெவலப்பர்.
லாஸ்ட் செஷன்ல நம்ம டைரக்டா ஒர்க் ஃப்ளோ டிசைனர்லயே போய் ஒரு செஷன் கிரியேட் பண்ணோம். இந்த ஒர்க் ஃப்ளோ டிசைனர்லயே போயிட்டு ஒரு செஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது நான் ரீயூசபிள் செஷன் அப்படின்னு சொல்றோம். நான் ரீயூசபிள் செஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஒரு செஷன் இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோக்கு மட்டும்தான் விசிபிளா இருக்கும். இந்த WF_டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த SM_டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து விசிபிளா இருக்கும். இன்னொரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றேன் அப்படின்னா அந்த SM_டெஸ்ட் வந்து என்னால யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நான் வந்து இங்க வந்து 2 அப்படிங்கிற ஒரு செஷனை கிரியேட் பண்றேன், சாரி ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு வந்து என்னால அந்த லாஸ்ட் இதுல கிரியேட் பண்ணது யூஸ் பண்ண முடியாது. பட் இன்கேஸ் நம்ம இங்க டாஸ்க் டெவலப்பர்ல அந்த செஷனை கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த ஒர்க் ஃப்ளோக்கு வேணாலும் அதை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்போ டாஸ்க் டெவலப்பர்ல ஒரு டாஸ்க் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, டாஸ்க் இன் த சென்ஸ் செஷன் இஸ் ஒன் ஆஃப் த டாஸ்க். இந்த டாஸ்க்கை நான் இங்க கிரியேட் பண்றேன் அப்படின்னா இங்க போயிட்டு டாஸ்க் கிரியேட் பண்றோம். இதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் செஷன் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இந்த டாஸ்க் டெவலப்பர்ல போய் நான் ஒரு டாஸ்க் கிரியேட் பண்றேன், இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து மேப்பிங் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த டாஸ்க் வந்து மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோஸ்ல அப்ளிகபிள். ஏன்னா இங்க இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் வந்துட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ டிசைனர்ல போயிட்டு இந்த இடத்துல டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த இடத்துல எல்லாம் டிராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு செஷன் இருக்குது, டெஸ்ட்னு ஒரு செஷன் ஒர்க் ஃப்ளோ இருக்கு. இந்த ஒர்க் ஃப்ளோலையும் என்னால டிராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். இப்போ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒன்று வந்து இந்த கிரீன் கலர் ஐக்கான் இருக்கும், இன்னொன்று அந்த கிரீன் கலர் ஐக்கான் இருக்காது. ஸோ இந்த கிரீன் கலர் ஐக்கான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரீயூசபிள் செஷன் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. ரீயூசபிள் செஷன் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு மீனிங். நம்ம இந்த அதர் வேல சொல்லணும் அப்படின்னா டாஸ்க் டெவலப்பர்ல ஒரு செஷனை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது ரீயூசபிள் செஷன் அப்படின்னு மீனிங். இங்க கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து நான் ரீயூசபிள். இது எல்லாமே அடுத்தடுத்து வர்ற செஷன்ல இன் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த டாஸ்க் டெவலப்பர் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். டாஸ்க் டெவலப்பர்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டு இங்க ஏன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஒரே செஷன் தான் மல்டிபிள் ஒர்க் ஃப்ளோல நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 100 ஒர்க் ஃப்ளோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரு சேஞ்சஸ் வருது, ஒரு செஷன்ல ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா நம்ம 100 ஒர்க் ஃப்ளோலையும் போய் அந்த செஷனை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம டாஸ்க் டெவலப்பர்ல அந்த செஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கனெக்ஷனே மாத்தி கொடுக்கணும். இந்த இடத்துல நான் வந்து கனெக்ஷனை மாத்தி கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் வில் பி ரிஃப்ளெக்ட் ஆன் தி ஆல் அதர் ஒர்க் ஃப்ளோஸ். 100 ஒர்க் ஃப்ளோஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும், ஏன்னா இது ரீயூசபிள். பட் இங்க நான் ரீயூஸ்லா கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவையும் ஓப்பன் பண்ணி அதை மாற்றணும். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் டாஸ்க் டெவலப்பர்ல கிரியேட் பண்ற செஷன், ஒர்க் ஃப்ளோ டிசைனர்ல கிரியேட் பண்ற செஷன். இது உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போதைக்கு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர செஷனை பாருங்க, அதுல இன்னும் டீடைலா உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த டாஸ்க் டெவலப்பர் அப்படிங்கிற இந்த ரீயூசபிள் செஷனே ஒரு தனி செஷனா நான் வந்து போட்டிருக்கேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். ஸோ இந்த டாஸ்க் டெவலப்பர்ல கிரியேட் பண்ற செஷன் வந்து ஒரு ரீயூசபிள் செஷன். அதுதான் வந்து நான் இங்க கொடுத்துருப்பேன். ஒரு டாஸ்க் டெவலப்பர்ல ரீயூசபிள் செஷன் கிரியேட் பண்ணலாம், கனெக்ஷன் கொடுக்கலாம். ஒர்க்லெட் டிசைனர் அப்ப இங்க வந்து மேப் அங்க ரீயூசபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இங்க வந்து ஒரு செஷன், அங்க மேப்லெட் மாதிரி இங்க ஒர்க்லெட். இங்க ஒர்க்லெட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செஷனை கிரியேட் பண்றதுக்கு பதிலா இங்க மல்டிபிள் செஷனை நான் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஒர்க்லெட் கிரியேட் பண்ணலாம். அது எல்லாத்தையும் நான் இந்த ஒர்க் ஃப்ளோக்குள்ள இன்வோக் பண்ணிட்டு இங்க வந்து நான் வந்து ரீயூசபிள் காம்பனண்டா வைக்கலாம். இது எல்லாமே எகெயின் தனித்தனி கான்செப்ட்ல போட போறோம், அது நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஒர்க்லெட் அப்படிங்கிறது ரீயூசபிள் காம்பனண்ட் தான். செட் ஆஃப் செஷன்ஸ், ஒரு மல்டிபிள் செஷனை வந்து ஒரு பண்டிலா நம்ம கிரியேட் பண்ணி ஒரு ஒர்க்லெட் பண்றோம். இப்போ ஒர்க் ஃப்ளோ டிசைனர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ டிசைனர்ல நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணலாம். இங்க தான் நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணோம். இந்த ஒர்க் ஃப்ளோ டிசைனர் டாஸ்க் டெவலப்பர் சிங்கிள் டாஸ்க் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுது, ஒர்க்லெட் கிரியேட் பண்ண யூஸ் பண்றோம். இந்த ஒர்க் ஃப்ளோ டிசைனர்ல தான் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றோம். எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் செஷன் கூட வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். இதுல இப்ப இந்த காம்பனண்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்போ ஓகே, நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணணும், அதுக்கு இந்த ஸ்டெப்பை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா இது வந்து ஈஸியா இருக்கும். வெரி ஃபர்ஸ்ட் நான் வந்து சோர்ஸ் என்னங்கிறத டெஃபைன் பண்ணணும். அது எங்க டிஃபைன் பண்ணணும்? சோர்ஸ் அனலைசர். அந்த சோர்ஸ் அனலைசர் எங்க இருக்கு? டிசைனர்ல இருக்கு. அப்ப டிசைனர்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் வந்து டிசைனர்ல பண்ணுவேன். என்ன 3 ஸ்டெப்ஸ்? சோர்ஸ் டெஃபினிஷன், டார்கெட் டெஃபினிஷன், மேப்பிங். சோர்ஸ் அனலைசர்ல சோர்ஸ் டெஃபினிஷன் பண்ணுவேன், டார்கெட் டிசைனர்ல டார்கெட் டெஃபினிஷன் பண்ணுவேன்,
மேப்பிங் டிசைனர்ல மேப்பிங் பண்ணுவேன். ஸோ அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். சோர்ஸ் அனலைசர், டார்கெட் டிசைனர்ல டார்கெட், மேப்பிங்ல மேப்பிங் பண்றோம். எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஒர்க் ஃப்ளோ வர்றீங்க. இந்த ஒர்க் ஃப்ளோ டிசைனர்ல வந்துட்டு டாஸ்க் டெவலப்பர்ல பண்ணணும் அப்படின்னா அது ரீயூசபிள் செஷன். டாஸ்க் டெவலப்பர்ல போயிட்டு ஒரு செஷன் கிரியேட் பண்றோம். ஸோ 4வது ஸ்டெப்ஸ் வந்து செஷன் கிரியேட் பண்ணணும். டாஸ்க் டெவலப்பர்ல ஒர்க் ஃப்ளோ மேனேஜர்ல அடுத்த 3 ஸ்டெப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ மேனேஜர். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் டிசைனர், அடுத்த 3 ஸ்டெப் ஒர்க் ஃப்ளோ மேனேஜர். இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஷன் கிரியேட் பண்ணணும். அது டாஸ்க் டெவலப்பர்ல பண்றோம். கனெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, அதுவும் டாஸ்க் டெவலப்பர்ல பண்றோம். ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றோம் ஒர்க் ஃப்ளோ டிசைனர்ல. ஒர்க் ஃப்ளோ மேனேஜருக்குள்ள ஒர்க் ஃப்ளோ டிசைனர்ல நம்ம ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றோம். இது வந்து ஒர்க் ஃப்ளோ மேனேஜர், அதுக்குள்ள ஒர்க் ஃப்ளோ டிசைனருக்குள்ள நம்ம வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றோம். சரி, எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து நான் வந்து மானிட்டர்ல வந்து மானிட்டர் பண்றேன். இந்த 7 ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த டேட்டா வேர் ஹவுசிங் இன்ஃபர்மேட்டிக்கா அப்படின்னு வரும்போது, இடிஎல் அப்படின்னு வரும்போது இந்த நேமிங் கன்வென்ஷனை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். என்ன நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னா, ஒரு மேப்பிங்க்கு நேம் வைக்கும்போது கண்டிப்பா எம் அண்டர் ஸ்கோர், அதாவது ஸ்மால் எம் அண்டர் ஸ்கோர் தான் வைக்கணும். அதுதான் யூனிவர்சல் நேமிங் கன்வென்ஷன். ஸ்மால் எம் அண்டர் ஸ்கோர் ஒரு டேபிளோட நேம். ஓகே, செஷனோட நேம் வைக்கும்போது அந்த எஸ் அண்டர் ஸ்கோர் மேப்பிங்கோட நேம் வைக்கணும். எஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்மால் எஸ் அண்டர் ஸ்கோர் மேப்பிங்கோட நேம். இந்த மேப்பிங்கோட நேம் வந்து அப்படியே வச்சிருவோம். ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு வரும்போது டபிள்யூஎஃப் அண்டர் ஸ்கோர் ஒரு டேபிள் நேம் வைக்கலாம், இல்லை அதனோட மீனிங்ஃபுல் நேம் வைக்கலாம். மேப்லெட் அப்படிங்கும்போது எம்பிஎல்டி ஆர் எம்எல், ஒர்க்லெட் அப்படின்னு வரும்போது டபிள்யூகேஎல்டி ஆர் டபிள்யூஎல், எல்லாமே ஸ்மால்ல தான் வரணும். டேபிள் நேம்லாம் உங்களுக்கு கேப்சூல்ல வந்துக்கலாம். டைமென்ஷன் டேபிள் எல்லாமே டிம் அண்டர் ஸ்கோர்னு வைங்க, அல்லது டி அண்டர் ஸ்கோர்னு வைங்க. ஃபேக்ட் டேபிள் எல்லாமே ஃபேக்ட் அண்டர் ஸ்கோர்னு வைங்க, ஆர் எஃப் அண்டர் ஸ்கோர்னு வைங்க. வியூஸ் எல்லாமே டேபிள் நேம் அண்டர் ஸ்கோர் வி வைங்க. மெட்டீரியலைஸ் வியூ எல்லாமே டேபிள் நேம் அண்டர் ஸ்கோர் எம்வின்னு வைங்க. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே இதுதான் வந்து டூலோட இன்ஃபர்மேஷன். இந்த டூலோட இன்ஃபர்மேஷன் பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற செஷனை பாருங்க. அதுல வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். ஒரு டெஸ்ட் மேப்பிங் கிரியேட் பண்ணி காட்டியிருப்பேன். இதை பார்த்துட்டு அந்த டெஸ்ட் மேப்பிங் கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு அடுத்த செஷன் வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எப்படி வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து டார்கெட்டுக்கு ஒரு டேபிள்ல இருந்து எப்படி எடுக்கிறது, ஒரு ஃபிளாட் ஃபைல்ல இருந்து எப்படி எடுக்கிறது, டேபிள் டு ஃபிளாட் ஃபைல் டு டேபிள், மல்டிபிள் ஃபிளாட் ஃபைல் இருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.